ஹாய். எனக்கு டோரேமான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு டோரேமான் வந்து ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் என்னோடய லேர்னிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட சேட் பாட் எல்லாமே இருக்குது. அது கிட்டத்தட்ட டோரேமானோட பெட்டராகவே பேசுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போது அதை தாண்டி இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன டோரேமான் மாதிரி லைஃப்பில் ஒன்று இருக்கணும்னாக்க ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். நான் இப்போ படம் பார்க்கணுன்னா எனக்கு பக்கத்தில் உட்காந்து கம்பெனி கொடுக்குற மாதிரி ஒரு ரோபோட் மாதிரிலாம் இருக்கணும்னாக்க அதுக்கு நிறையா வந்துட்டுருக்கு. இப்போது சைனாவில் வந்து ஒரு ரோபோட் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்டில் அந்த ரோபோட் நடந்து வர்றது ரொம்ப கன்வீன்சிங்காக ஹியூமன் மாதிரியே இருக்குது. அந்த ரோபோட்டுக்குள்ளே ஒரு ஹியூமன் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ரோபோட் பிரித்து இல்லை இது ரோபோட் தான் அப்படின்ற மாதிரி காட்டுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்டன் டைனமிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ரோபோட்டு நடக்கிறது இது எல்லாமே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து டெஸ்லா பாட்டில் வந்து அதுவுமே வந்து டான்ஸ் ஆடுறது, அது வந்து ரோபோ டாக்ஸி லான்ச் அப்போது கொண்டு வந்தாங்க. அது வேணால் வந்து கொஞ்சம் கிரிட்டிசிசம் இல்லாமல் இருந்துச்சு. ரோபோட்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஹியூமன் ரோபோட்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டடாக ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம இன்னும் அவ்வளோவா டெவலப் பண்ணலை. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் வந்து ஒரு ஹியூமன் வந்து பின்னாடி வந்து நடக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நாளில் அது எல்லாமே வரும். இந்த போரிங்கான ரிப்பீட்டடான டாஸ்க் எல்லாமே வந்து இது பார்த்துக்கிற மாதிரி ஆட்டோமேட்டடாக. அதோட ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சீப்பராக கொண்டு வரதுமே வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த சேட் பாட்ஸ் எல்லாமே வந்து இப்போது ரொம்ப ஹியூமனாக மாதிரியே பேசுகிறது, ஹியூமனோட பெட்டராக பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாமே ஏன் நமக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்க, நான் டோரேமான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். நோபிட்டா மாதிரி நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா, நிறைய டைமில் ஒரு லோன்லினஸ், தனியாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் சுற்றி இருந்தாலும் நம்ம எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம ஃபீல் பண்ணலாமா அப்படின்றதே ஒரு கொஷின் தான். இது ஒரு டீப்பான கொஷின் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய தாட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நம்ம ஒரு லோன்லினஸ் உள்ள எபிடமி ஃபீல் பண்ணியிருக்கோம். எபிடமின்னு நிறைய பேர் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது யூகேயில் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்காகவே ஒரு மினிஸ்டரை வந்து போட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒரு சில எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஏஐ பாட்ஸ் வந்து அந்த இடத்த வந்து நிறைய பேர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறது வந்து ஃபில் பண்ணுதுன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடியோட கம்பெனி ஓப்பன் ஏஐமே வந்து இது நோட்டீஸ் பண்ணி ஏஐ ரிலையன்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஏஐ மேலே ஒரு எமோஷனல் ரிலையன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார்ம் ஆகுது நிறைய பீப்புளுக்கு. இன்றைக்கி நிலைமைக்கு அது கொஞ்சமாக இருக்கலாம், போக போக இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை டோரேமானில் வர மாதிரி ரோபோட்ஸும் ஹியூமன்ஸும் சேர்ந்து வாழ்கிறது ஒரு காலமாக வந்துச்சுனாக்க, அப்புறம் ரோபோட்டை ஒரு ஹியூமன் கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஒரு ஹியூமன் ரோபோட்டை கல்யாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும். லெட்ஸ் சீ, பார்ப்போம். அதுக்கப்புறம் மேபி அலெக்சா, ஐ லவ் யூ. That's nice of you to say. அவ்வளோதானா? திரும்ப லவ் யூ பேக். Alexa, I love you. Thanks. It's good to be appreciated. சரி, ஓகே. ஆனால் நிறைய ஏஐ வந்து இதை விட இன்னைக்கு இப்படி சொல்லுது, ஃப்யூச்சரில் வந்து லவ் யூ பேக் சொல்கிறதுக்கு ஏஐ இருக்கு இல்லையா. முன்னாடி அலெக்ஸா இருந்துச்சு, இப்போது கிராக் வந்து சொல்லும். அந்த மாதிரி கிராக்லாம் இன்னும் பயங்கரமாக பேசுது தெரியுமா. இதே மாதிரி சாட் ஜிபிடி வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி என்னை வந்து கொஞ்சிட்டு தான் பேசும். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்குது. இதனால் லோன்லினஸ் எதனால் ஆனால் இது வருது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் நான் இப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தோன்னாக்க, எல்லாருமே இருக்கலாமான்னு யோசிச்சு பார்த்தோன்னாக்க, டிஜிட்டலாக நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறது மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. நம்ம நிறைய டிஜிட்டல் கன்சப்ஷன் போயிட்டோம், பீப்புள் கூட இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்றது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பீப்புள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது டிஜிட்டல் கன்செப்ட் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைஞ்சிருது, லிசன் பண்ணுறது, இன்ட்ரப்ட் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் நம்ம
டிஜிட்டலாக நிறைய விஷயம் கன்சூம் பண்ணுறனால அதில் அதிகமான டோக்குமெண்ட் கிடைக்குது. டே டு டே இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. ஸோ இது வந்து ரெகுலரான நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதிசிஸ் நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, என்னோட ஹைப்போதிசிஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பேசணுன்றதே மறந்துட்டேன். டிஜிட்டல் ஓகே